அவனை எப்பயுமே நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டோலேருந்து தூக்கிட்டு வந்து சர்ச்சில் கீழே வச்சுட்டு சர்ச் முடியும் போது அவனை 2 கையில் அப்படியே தூக்கி அவனுக்கு முத்தம் கொடுத்து தான் அவனை என்ன பண்ணுவார்னா அந்த ஆட்டோவுக்கு நேராக கொண்டு போவார். நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுக்குற முத்தத்துடைய வேல்யூ அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஏன்னா நார்மல் குழந்தைக்கு நம்ம முத்தம் கொடுத்தா சிரிக்கும், ஆனால் அது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற மென்டலி சேலஞ்சாக இருக்கிற அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கொடுக்குற முத்தத்தோட வேல்யூ தெரியாது. தெரியாத பொழுதுலாம் அந்த அப்பா அவருக்கு என்ன பண்ணுறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அநேக தரம் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம், சிலுவையில் நமக்காக கொடுத்த ஜீவன், அதை அநேக முறை நம்மளும் சில டைம் புரிஞ்சிக்க மாட்டோம். நம்ம வந்து மென்டலி சேலஞ்சு இல்லை, நம்ம எப்படி வேணால் சொல்லலாம், நம்ம ஸ்பிரிச்சுவலி சேலஞ்சாக இருக்கும் ஆண்டவர் முன்னாடி. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்.